இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்டைல் தட்டைப்பயிர் சாதம் பார்க்கலாம். இதுக்கு குக்கரில் ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்திக்கோங்க. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இந்த டைமில் இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி, சீரகம், கொஞ்சமாக மிளகு, கொஞ்சோண்டு மல்லித்தூள் நான் லைட்டாக இடித்து சேர்த்திருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகி தக்காளி வெந்து வரும். இந்த டைமில் அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தட்டைப்பயிர் எடுத்து ஃபஸ்ட்டே நான் ஒரு 2 விசில் போல் விட்டு வேக வச்சுருக்கேன். அப்போ தான் சாப்பாடு வேகும்போது கரெக்டாக இருக்கும். இதில் ரைஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 3 விசில் விட்டுக்கிறேன். இதில் கடைசி ஸ்டேஜில் ஒரு 4 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. கடைசியில் சேர்த்தா தான் இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 4 விசில் போல் விட்டுக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான நல்ல ஜூஸியான ஒரு 1 பாட் ரைஸ் ரெடி.